அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனையே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நம்மளோட துலாம் ராசிக்காரங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன் தன்மானத்தை மட்டும் ஒரு நாளும் இவங்க விட்டு தர மாட்டாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, இவங்க காலில் போய் விழலாமா, இவங்க கையில போய் விழலாமா, இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாது. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வருவாங்க. தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக அளவுல இருக்கு. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. ஊறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. நாங்க எங்கம்மா நலமா இருக்கோம், எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைஞ்சு போக போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கைய அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக துலாம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்களின் நிலை எப்படி இருக்கும், அதனால அவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவா இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறேங்க. குறிப்பா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களின் பயிற்சியால துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் உண்டாக போகுதுங்க. துலாம் ராசிக்காரங்க உழைப்பாளிகள், எந்த வேலையையும் விரைவாக முடிக்கும் திறன் படைத்தவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில நிறைய ஆசைகள் இருக்கும். அதை அடைய இவங்க தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்க. கடமை, கண்ணியோ, கட்டுப்பாடு, திறமை, ஒழுக்கம் போன்ற குணங்கள் இவங்கள சிறந்தவர்களாக மாத்துதுங்க. ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள இந்த கிரக பயிற்சி நடக்குதுங்க. இதனால துலாம் ராசிக்காரங்களுக்கு கேந்திர யோகம் உண்டாகுது. இது சொத்து, வீடு, வாகனம் வாங்கும் யோகத்தையும், கோர்ட் வழக்குகள்ல வெற்றியையும், நல்ல கல்வியையும், திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் தரும். திடீர் அதிர்ஷ்டம், ராஜயோகம் உண்டாகும். இந்த கிரகங்கள் குறுகிய காலம் இருந்தாலும் பெரிய வெற்றியை தரும். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்க போகுது. கடந்த 2 மாதங்களாக இருந்த மருத்துவ செலவுகள், எதிரி தொல்லைகள், கடன் பிரச்சனைகள், சகோதர சகோதரிகளுடன் வெரிசல், உடல் உபாதைகள் போன்றவையெல்லாம் நீங்க போகுது. ஜூன் மாதத்திலிருந்து இருந்த வண்டி வாகன செலவுகள், இதய சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் எல்லாம் சரியாக போகுது. துலாம் ராசிக்காரர்கள் தோல்விக்கு பிறந்தவர்கள் கிடையாதுங்க. இவங்க கடினமாக உழைக்கக்கூடிய திறமை உள்ளவங்க. கர்மாவை சரி செய்ய பரிகாரங்களை செய்து முன்னேறலாங்க. வீடு, இடம், வண்டி வாகனம் வாங்கும் ஆசை நிறைவேறும். காதல் திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வங்கி கடன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கமிஷன், வியாபாரம், ரியல் எஸ்டேட், டீச்சிங், மெக்கானிக்கல், மெடிக்கல் வேலை, மருத்துவம், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். லாட்ரி யோகம் அடிக்கும் வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பான கல்வி வாய்ப்புகளை பெறுவாங்க. அரசாங்க, அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க. வரக்கூடிய 4 கிரக பயிற்சியால துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது. துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்து தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கறத தெரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட்டா வாழ்க்கையில முன்னேற்றம் அடையலாங்க.
துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் மன அமைதியும் சமநிலையும் தேவைப்படும் காலமா இருக்குதுங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்படாம முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது. பணிச்சுமை அதிகரிக்கும், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. முந்தைய முயற்சிகளுக்கு இம்மாதம் பலன் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். அலுவலகத்துல தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. வங்கி, கல்வி, அரசு பணி செய்யறவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய பணியில உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். வரவு செலவு சமநிலையில இருக்குங்க. பழைய கடன்கள்ல ஒன்றிற்கு தீர்வு காண வாய்ப்பு இருக்கு. தேவையற்ற செலவுகளை குறைத்தா சேமிப்பு அதிகரிக்கும். துணையுடன் பேசும்போது மென்மையான அணுகுமுறை அவசியம். தவறான புரிதல்கள் தீரும் வாய்ப்பு இருக்கு. திருமணம் தேடுபவர்களுக்கு சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குடும்ப உறவுகள்ல மகிழ்ச்சி கூட போகுது. பெரியவர்களின் உடல் நலத்தை கவனிப்பது நல்லதுங்க. பயணம், சின்ன சின்ன குடும்ப செலவுகள் இருக்கதான் செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. கவனம் சிதறாம படித்தா மாணவர்கள் தேர்வுல நல்ல மதிப்பெண் பெறலாங்க. போட்டித் தேர்வுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஓம் விநாயகா போற்றி, ஓம் விநாயகா போற்றி, ஓம் விநாயகா போற்றி. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில கசப்பான உண்மைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் நல்ல நிலைக்கு செல்வாங்க. இந்த உலகத்தை சரியான புரிதல்களுடன் கடந்து செல்ல வேண்டும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். சரியான நேரத்தில் சரியான தகவல்கள் கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டு உயர்ந்த நிலைக்கு செல்வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு முறை நல்லதை ஈர்க்கும் வட்டத்துக்குள் வந்துட்டா தெளிவான பார்வைகளுடன் எல்லா நல்ல விஷயங்களையும் ஈர்க்க முடியும். வாழ்க்கையில் 2 வட்டங்கள் இருக்கு. ஒன்று புலம்பிக் கொண்டு கஷ்டத்தையே ஈர்ப்பவர்கள், மற்றொன்று அதிலிருந்து மீண்டு வந்து நல்லதை ஈர்ப்பவர்கள். நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும். துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்காக ஓடி உதவி செய்யும் ராசியாக இருந்தாலும் அவர்களுக்கு யாரும் உதவிக்கு வரதில்லை. 2026 வேலை மற்றும் தொழில் சார்ந்த பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பொருளாதாரத்தில் டவுனாக இருந்தால் உங்களை மிதித்துவிட்டு போகிறவர்கள் நீங்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். கால நேரங்கள் சரியில்லை என்றாலும் அதற்கான நபராக நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நல்லதை அடைவதற்கும் ஈர்க்கும் மனிதனாக இருப்பதற்கும் பிரகாசமாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த மாற்றவர்களுக்கு தயாராக இருக்க வேண்டும்.
மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும். நேரம் சரியில்லை என்றாலும் 3 வேளை உணவுக்காக வேலை செஞ்சுதாங்க ஆகணும், வேற வழியே கிடையாதுங்க. ஜோதிட கணிப்புகள் காதில் விழும்போது அதை எப்படி கையாள வேண்டும், எப்படி வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்க குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது. பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் குடும்ப விவகாரங்களை வெளியிலே சொல்லக்கூடாது. குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை வெளிப்படையாக சொல்வதால் பல பிரச்சனைகள் ஏற்படும். குடும்ப ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அலட்சியமும் வார்த்தைகளும் தவறான முடிவுகளுமே காரணமாக இருக்கும். ஒவ்வொரு நொடியும் கடவுள் கொடுத்த விலை மதிப்பில்லாதது. அதை யாருக்காகவும் வீணாக்காதீர்கள். மகிழ்ச்சியுடன் அனுபவியுங்கள். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு முன்னேற்றத்திற்கான திட்டங்களை கணவன் மனைவி சேர்ந்து பரிசீலனை செய்து முயற்சிகள் எடுங்கள். நல்ல மாற்றத்தை எதிர்கொண்டு நல்லதை அடைவீர்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். முன்னேற்றத்திற்கான திறமை கொண்டவர்கள், எண்ணம் கொண்டவர்கள் கஷ்டப்பட்டாலும் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார்கள். அதை யாராலும் தடுக்கவே முடியாது. இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளால் நல்லதே நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களை பற்றி அதிகம் யோசிப்பாங்க. ஆனா அவர்களின் கஷ்டங்களை யாருமே புரிந்து கொள்றது இல்லைங்க. இதனால இவங்க தனிமையை நாடுறாங்க. 1000 பேர் பின்னாடி இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கடவுள் உங்க கூடவே இருக்காருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை இருக்குதுங்க. இந்த வாழ்க்கையில வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள நீங்க என்னென்ன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறதுலாங்க உங்களுடைய வாழ்க்கையோட எதிர்காலமே இருக்கு.